வணக்கம் குருவே. உங்கள வந்து யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு சொன்ன தகவல்கள் வந்து கொஞ்சம் திருப்திகரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசினதில நீங்க எல்லாருக்கும் எடுக்க மாட்டோம். உத்தரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் எடுப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதுவே வந்து நீங்க இத கமர்ஷியலா கொண்டு போல, ஒரு கலைய வந்து உண்மையா கரெக்ட்டான நபர்கிட்ட கொண்டு போணுன்ற ஒரு விஷயத்தில கரெக்ட்டா இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. எனக்கு மாந்திரீகம் அப்படின்றது கத்துக்கணுன்றது பெரிய அளவுல ஒரு எண்ணமா இருந்ததில்ல. ஆனா, அதில ஈடுபாடு உண்டு. எனக்கு உங்களுடைய அந்த ஆட் பார்த்த உடனே தான் நான் சேர்ந்தேன். உங்கள தொடர்பு கொண்டேன். அதுக்கப்புறம் நீங்க வகுப்பு எடுத்தீங்க. வகுப்பு அது சொல்ல வேண்டாம், நல்லா சிறப்பாவே எடுத்தீங்க. எடுத்துட்ருக்கீங்க. கணபதி உபாசனை தான் முதல்ல குடுத்துருந்தீங்க. அந்த கணபதி உபாசனை பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒவ்வொரு விஷயமா எனக்கு உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்னா வந்து கொஞ்சம் கிளறி விட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து ஒரு தீர்வ நோக்கி போயிட்டுருக்கு. அத நான் முழுமையா உணர்றேன். எனக்கு அதுக்கு அடுத்தடுத்து தேவையான தொழில் வளர்ச்சி, அடுத்தடுத்த ஆர்டர்களும் எனக்கு கிடைக்குது. அது ரொம்ப திருப்தியா இருக்கு. பண்ணிட்டுருக்கோம். கணபதி உபாசனையில வந்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அத ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் நீங்க சொன்னீங்க, "இல்ல கணபதி வந்து உண்மையாவே உங்களுக்கு காட்சி தந்திருக்காரு" அப்படின்னீங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது அது நம்பவே முடியல என்னால. அது என்னுடைய எண்ணமா இருக்கு. நம்ம ரொம்ப திங்க் பண்றோன்ற மாரி தான் நான் நெனச்சிருந்தேன். அப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்களே சொன்னீங்க, கணபதி தான் உங்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு" அப்படின்ட்டு. அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அடுத்து இப்ப உபாசனி தெய்வம் குடுத்துருக்கீங்க. இப்ப தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போயிட்டுருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. அது உங்க அளவுக்கு பொறுமையா, நிதானமா, ஒரு பக்குவமா வந்து அ சொல்லி தருவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு வேற எங்க நான் பெருசா போய் பார்த்தது கிடையாது. ஆனா சொன்ன நபர்கள வச்சு கேட்டது வரைக்கும், நீங்க வந்து இத ஒரு பணமாவோ, ஒரு கமர்ஷியலாவோ கொண்டு போல அப்படின்றது அ முழுமையா தெரியுது. இது ஒரு கலையாவும், இதுல உள்ள விஷயங்கள வந்து ஒரு குரு மூலியமா ஒரு முற்காலத்துல எப்படி ஒரு ஒரு குரு சிஷ்யங்கிற ஒரு ஒரு பவ்யமா ஒரு பக்குவத்துல இருக்குமோ, அந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. நீங்க உங்க குரு மேல வைத்திருக்க அந்த ஒரு மதிப்பு, மரியாதையும், எங்களுக்கு நீங்க கத்துத்தர அந்த விஷயமும், அது ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்கள குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி குருவே. மிக்க நன்றி.